ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் எடிக்வெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீட்டிங் எடிக்வெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டிங் அப்படின்னா என்ன? மீட்டிங் அஃபீஷியலாகவும் நடக்கலாம் அண்ட் அன்அஃபிஷியலாகவும் நடக்கலாம். இப்போ ஒரு 2 பேர் மீட் பண்ணி பேசுகிறாங்க, நம்ம அவங்களோட ப்ரொஃபஷனலை பற்றி இருக்கலாம், இல்லைனா அவங்க பர்சனலை பற்றி பேசுகிறாங்கனாலுமே அது மீட்டிங் தான். இப்போது அந்த அஃபிஷியல் மீட்டிங் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் ஓரியன்டாவோ இல்லை அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும், காலேஜஸில் மீட்டிங் நடக்கும், அண்ட் செமினார்ஸ் நடக்கும். இது எல்லாமே மீட்டிங் கடையில் தான் வரும். அப்போது மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைனான எடிக்வேட்ஸ் இருக்குது இல்லையா? எடிக்வேட் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், மீட்டிங் அப்படி தான் இப்படி தான் இருக்கணும். சும்மா ஏனா தானே மீட்டிங் நடந்தால் நல்லா இருக்காது இல்லையா? மீட்டிங் அப்படின்னா இப்படி தான் நடக்கணும், மீட்டிங்க்கு இப்படிலாம் நம்ம பண்ணணும், மீட்டிங் இப்படி ஸ்டார்ட்டாக இப்படி தான் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சர்டைன் எடிக்வேட்ஸ்லாம் இருக்குது. அந்த எடிக்வேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் மீட்டிங், அதாவது ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் அ கிளியர் அஜெண்டா. இப்போ அஜெண்டா அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டிங்கோட பர்பஸ் என்ன, அண்ட் எந்த டாப்பிக்கில் நம்ம மீட்டிங் இது பண்ண போகிறோம், அண்ட் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அந்த மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் ரெலவெண்ட்டாக இருப்பா. இப்போது நம்ம காலேஜில் நடக்கிற மீட்டிங்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்தா நல்லா இருக்காது இல்லையா? இப்போ ஒரு கெரியர் கைடன்ஸ் மீட்டிங்க்கு 12th பசங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 12th முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஐடி ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங்க்கு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சா இவங்களுக்கு என்ன புரியும்? அது போல தான் எந்தெந்த மீட்டிங்க்கு யார் யார் தேவை அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பார்ட்டிசிபென்ட்ஸாக கூப்பிட்டு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் மீட்டிங்க்கு பிஃபோர். ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஓன் ரைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுதான் பேசிக் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவல். நமக்கு நம்ம டே டு டே லைஃப்லேயே பங்க்சுவலிட்டி ரொம்பவே முக்கியம். ஆனால் நான் காலேஜ் படிக்கிற டைமிங்லலாம் எப்போவுமே நான் அன்பங்க்சுவலாக தான் இருப்பேன். மேக்ஸிமம் நான் லேட் கமர் தான். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் லேட் கமராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலேஜ் படித்த டைமிங்கில் கேட் வாசல்லே என்னை பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் வாசலில் ஒரு அக்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம லேட்டாக வந்தோம் அப்படின்னா நம்ம ஐடி கார்டை பிடுங்கிட்டு ஒரு 20 rupees ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த 20 rupees ஃபைனும் கொடுக்காம ஐடி கார்டையும் கொடுக்காம நான் மட்டும் காலேஜில் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பங்க்சுவல்னு சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். மீட்டிங் ஆன் டைமிங்கில் இருக்கணும். இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு நம்ம 9 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க 10-11 மணிக்கு வர சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அந்த மீட்டிங்க்கு அப்புறம் நிறைய வேலை இருக்கும். அண்ட் காலேஜில் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் இன்க்ளூடிங் எங்கள் காலேஜில் கூட நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இப்போ 10 o'clock மீட்டிங் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மீட்டிங் 10 o'clock போனோம் அப்படின்னா கெஸ்ட்டை கூப்பிட்டுருப்பாங்க. கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக கெஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க வருவாங்க, 10:30 வருவாங்க. நம்ம அவங்க 10:30 மீட்டிங் 12:30 லஞ்சுக்கெலாம் போக முடியாது, பிடிச்சி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ மீட்டிங் நம்ம பங்க்சுவலாக இருக்கணும், டைமிங்கில் ஆரம்பித்து டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டெக்னாலஜி எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு மீட்டிங் ஆரம்பித்து இந்த இதுக்குமே எங்கள் காலேஜ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அது ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியாது. அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யாது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கர் அப்படின்னு சொல்லி இறஞ்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைக் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேசணும் அப்படின்னா ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு தான் வருமே தவிர அது எதுவுமே டெக்னிக்கல் ஃபால்ட்டு நிறையா இருக்கும். இதே மாதிரி யார் காலேஜிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கேமராஸ், மைக்ரோஃபோன், மைக்கு, இன்டர்நெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் மீட்டிங்க்கு முன்னாடி. அப்படின்னா தான் மற்றவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆஃபீஸ் ஒரு காலேஜில் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சும்மா கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பி ப்ரிப்பேர்டு. நம்ம மீட்டிங்க்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம், என்ன ஐடியா வச்சு பேச போகிறோம், மீட்டிங்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மீட்டிங் இப்போ ஒரு 10 பேர் வந்தாலுமே
இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பேசணும். நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலாக இருக்கணும். அந்த 10 பேர் முன்னாடியுமே நம்ம சும்மா ப்ளா ப்ளா அப்படின்னு சொல்லி பேசினா நல்லா இருக்காது இல்லையா? ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல. இப்போ வந்து மீட்டிங்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிக் பாஸ் வந்து இப்போ முன்னாடி கமல்ஹாசன் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து அவங்க ரொம்ப நல்லா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட இப்போ ஒருத்தவங்க மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுமோ அது எல்லாமே மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூரிங் மீட்டிங்கில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும். மீட்டிங்கில் வந்து இந்த ஃபோன் ரிங் ஆகி ஃபோன் எடுத்து பேசுறது, மீட்டிங்கில் அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கிறச்ச வந்து நம்ம இங்கே எதையாவது வச்சு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறது, அதே மாதிரி பெண்ணை வச்சு நோண்டிட்டு இருக்கிறது. ஸோ அதே மாதிரி அன்வான்டான திங்ஸ் எல்லாமே பண்ணக்கூடாது. மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்கில் வந்து நம்மளோட டாபிக் ஓரியன்டாக மட்டும்தான் பேசணும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போகிறோம், ஒரு மீட்டிங்கில் வந்து பேச போகிறோன்னா டாபிக் ரிலேட்டடாக தான் பேசணுமே தவிர தேவையில்லாமல் வளவள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசி இருக்கிறவங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மீட்டிங்கில் வந்து பேசுனீங்க அப்படின்னா தேவையான கண்டென்ட் மட்டும் பேசுங்க, பிளேடு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி ப்ரெசன்ட். நம்ம வந்து பகல் கனவு டே ட்ரீமிங் பண்ணுவோம்ல, கிளாஸில் வந்து டீச்சர் பாட்டுக்கு நடத்திட்டு இருப்பாங்க, ஸ்டாஃபை நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உலகத்தில் இருப்போம். ஸோ அதே மாதிரி பண்ணக்கூடாது. மல்டி டாஸ்கிங்கில் இருக்காதீங்க. பி ப்ரெசன்ட். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து மீட்டிங்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 ஹவரோ ½ அன் ஹவரோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம மீட்டிங்கை வந்து நம்ம முடிக்க பார்க்கணும். நம்ம கவர் பண்ண வேண்டியது, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக ½ அன் ஹவருக்குள்ளே வந்து டைமை ஒப்பேத்திட்டோம். ஆனால் வந்து நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட் வந்து யாருக்கும் போய் சேரலை, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து வேஸ்ட். அந்த மீட்டிங் வந்து ஒரு பர்பஸ்லெஸ் மீட்டிங்காகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொடுத்துருக்கிற டைமிங்கில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்பீக் கிளியர்லி அண்ட் கான்ஷியஸ்லி. ஒரு மீட்டிங்கில் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும் அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பப்ளிக் முன்னாடி நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இந்தந்த வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்டெயினான வேர்ட்ஸ் இருக்குது. இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நம்மளோட கான்வர்சேஷன் இருக்கணும். அங்கே உள்ள யாரையுமே வந்து நம்ம டாமினேட் பண்ணியோ இல்லை அப்படின்னா அவங்கள குறைச்சோ நம்ம பேசக்கூடாது. யாரையுமே ஒரு இன்ஃபீரியராக நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது மீட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறப்ப வந்து எல்லாருமே கேட்டாங்க. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறப்ப எல்லாரும் சைலண்ட்டாக உட்காந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து பேசுகிறதையும் நம்ம சைலண்ட்டாக கவனிக்கணும்ல. ஆனால் நம்ம அப்படி செய்வோமா? நிறைய பேர் வந்து அப்படி செய்ய மாட்டோம். அண்ட் அப்படி வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் பேசுகிறதையுமே வந்து நம்ம டைம் கொடுத்து கவனிக்கணும். மற்றவங்க பேசும்போது நம்மளே மியூட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யாராவது முன்னாடி நின்று அந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கள வந்து இன்ட்ராப்ட் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் அவங்க பேசுகிறத வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணி, நிறைய பேர் வந்து முன்னாடி பேசுகிறவங்கள பின்னாடி மாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டேஜில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே பார்த்து இவங்களை மாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து முன்னாடி நிற்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம என்னைக்கு போய் முன்னாடி நிற்கிறோமோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் காலேஜஸில் எல்லாமே வந்து டீச்சர்ஸை பற்றி நம்ம இப்படி செஞ்சோம் விளாண்டோம் அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே சொல்லுவாங்க, இப்போ உனக்கு புரியாது, நாளைக்கு நீ இந்த இடத்துல வந்து நின்னுன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி வந்து அது ரிஃப்ளெக்டும் ஆகும், ஆகாமையும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மீட்டிங்கில் ரொம்பவே முக்கியம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மீட்டிங்கில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும். மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ வந்து மீட்டிங் நடக்குன்னு நினச்சிக்கோங்க. மீட்டிங்கில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி லாங்குவேஜ். ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே போயிட்டு நான் வந்து ரொம்பவே ஷை டைப்பு, இன்ட்ரோவர்ட்டு. ஸோ அப்படி வளையிறது, நெளிகிறது, தலையாட்டுறது, தேவையே இல்லாமல் சிரிக்கிறது, அதே மாதிரியான வஸ்டான பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு மீட்டிங் முன்னாடி பேசுகிறோம், ஒரு கான்ஃபரன்ஸில் 10 பேர் முன்னாடி இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு செல்ஃப் எடிக்வேட் வந்து ரொம்பவே அவசியம். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான வாக்கிங்கில் இருக்கணும். அண்ட் எல்லார்ட்டையுமே வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். ஐ கான்டாக்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கீழே பார்த்து பேசுகிறது அண்ட் வானத்தை பார்த்து பேசுகிறது, செவுத்தை மட்டுமே பார்த்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருப்பாங்க. கேட்டால் எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர், நான் வந்து இன்ட்ரோவர்ட்டு, எனக்கு வந்து முன்னாடி பேசுகிறதுனா ஷை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே மாதிரி பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் மீட்டிங்கில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டிங் முடிய போகிற நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும். மீட்டிங்கில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகேப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம மீட்டிங்கில வந்து யார் யார் எல்லாம் நான் பேசியிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி வந்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்க கிட்ட வந்து கேட்கலாம். அவங்க சொன்ன ஐடியா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட் டாஸ்க் ஆக்ட் எனி கம்யூனிட்டீஸ் ஆர் அசைன் டாஸ்க் ஃபார் த மீட்டிங். ஏதாவது வந்து ஒரு டாஸ்க்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, அதையுமே கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஃபைனலி அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல நீங்கலாம் இருக்கீங்க அப்டின்னா, மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து மீட்டிங் எடிக்வேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடிச்சிட்டேன். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நான் வந்து கெஸ்ட் லெக்சர் மாதிரி நீங்கள் வந்து என்னோட மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மீட்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.